Hi all, welcome back to our channel Charan's Diary. இந்த வீடியோ சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்றைக்கி கிறிஸ்வா ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, மாம் அண்ட் மீன் சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எப்பவும் போல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பேன் இந்த டைமில். ஸோ மார்னிங் சிக்னஸ் வந்து சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு போயிருக்கும். எனக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும். சம்டைம்ஸ் மார்னிங் சிக்னஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு நாளில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஒர்க் பிளானை வச்சுப்பேன். எனக்கு மார்னிங் ரொம்ப முடியலைன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவேன், ஈவினிங் முடியலைன்னா டின்னர் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன் என்னோடய டேஸ்லாம். ஸோ வாட் ஐ குக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் தான் வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப சிம்பிளாக நான் ஃபீல் பண்ணுற லன்ச்னால் வந்து கீரை சாதம் தான். ஏன்னா அது ஒரு ஒன் பாட் மாதிரி செய்யலாம். சாதம் மட்டும் தனியாக வைப்பேன், பட் கீரை எல்லாம் ஒரே இதுவாக போட்டு வேக வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ மார்னிங் ஏஞ்சி உடனே கடகடன் சாப்பர் இருக்கிறதுனால ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாத்தையும் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பாலக்கீரை தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன், ஏன்னா அந்த டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பருப்பு ஆட் பண்ணாமல் எந்த கீரையும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு புளி வச்சு பண்ணுற கீரை வந்து அவ்வளோவும் பிடிக்காது. ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கேஸில் வச்சாச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒன்று வாழைக்காய் பண்ணுவேன், இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காய் பண்ணுவேன், இல்லைனா வெண்டைக்காய் பண்ணுவேன். இந்த 3 சைட் டிஷ் தான் வந்து கண்டிப்பாக கீரைக்கு இருக்கும். அன்றைக்கி வந்து லேடிஸ் ஃபிங்கர் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் லேடிஸ் ஃபிங்கர் கட் பண்ணி அதுவே வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ரொம்ப பிடிக்கும், எனக்காக இருக்கட்டும் கிறிஸ்வாக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் ஸ்டைலில் பண்ணுறது வந்து கிறிஸ்வாக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவனோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன். என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ வந்து எனக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ என் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் தான் வந்து கிறிஸ்வாக்கு நான் பழக்கப்படுத்தியிருக்கேன். ஸோ அவன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நான் கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணிப்பேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. தோ அவங்க மற்றவங்க செய்கிறதும் அவன் சாப்பிடுவான், என்னோடய அம்மா என்னோடய மாமியார் செய்கிறதும் சாப்பிடுவான். பட் நான் செய்கிறது வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்பூன் வந்து அதிகமாக சாப்பிடுவான். அதுதான் டிஃப்ரென்ஸு. பட் எல்லாமே வந்து பழக்கப்படுத்தியிருக்கேன். சில குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டேது, அதை சாப்பிட மாட்டேதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னா அது அவங்க பழகிப்பாங்க. அது மாதிரி தான் கிறிஸ்வாக்கு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், அவனோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நான் பண்ணுவேன். ஸோ அவன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட டேஸ்ட் பட்ஸை வந்து மாற்றிக்கிட்டோம். இப்போது இதோட அந்த பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவேன். சும்மா பேருக்கு தக்காளி ஆட் பண்ணுவேன், அதை ஆட் பண்ணாமல் கூட நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன டேஸ்ட்காக தான். நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து லிட் மூடி வச்சு நல்லா குக் பண்ண விடுவேன். ஃபைனலி வந்து ரொம்ப நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில வெண்டைக்காய்லாம். அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். அது டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி என்னென்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து தள்ளி போடலாம் ப்ரெக்னென்சியை வந்து மேரேஜ்க்கு அப்புறம் உடனே ஏன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய ஒப்பீனியன் தான். யாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து நான் யாருமே சொல்லலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்ஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஓகே பிறந்ததுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கேப் விடுங்க. நிறைய பேர் வந்து 5 இயர்ஸ் கேப் விடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து உடனே நெக்ஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அது வந்து கூட சேர்ந்து வளர்ந்துரும் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு தாட் இருக்கும், அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். மற்றவங்க சொல்கிறதையே நம்ம அப்படியே வந்து கேட்டுக்கவும் கூடாது. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து 1 இயர் தான் கேப்பு. ஸோ உடனேன்றதுனால நாங்கள் 2 பேர் சேர்ந்து வளர்ந்துட்டோம். இதுவே என்னோடய ஹஸ்பண்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸ் கேப்பு. ஸோ வந்து 2 பக்கத்தோட இதுவுமே வந்து எனக்கு தெரியும். அதனால் வந்து எங்கள் அம்மாவுமே வந்து ஓகே 5 இயர்ஸ் கேப் விடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மெச்சூர்டாக இருக்கும், இந்த குழந்தை நல்லா வளர்ந்துரும், அந்த குழந்தை வந்து இந்த குட்டி குழந்தைய பார்த்துக்கோ அப்படிலாம் நிறையலாம் சொன்னாங்க எல்லாருமே. ஸோ அது மாதிரி தான் டிசைட் பண்ணோம். பட் அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இல்லை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பிளான் பண்ணுற சான்சஸே கிடைக்கலன்னு தான் ஓப்பனாக சொல்லணும். ஓகே நம்ம 5 இயர்ஸ் கழிச்சே பிளான் பண்ணிக்கலாம், கிறிஸ்வாவும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா,
நம்ம வந்து உடனே வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் கேப்ல பிளான் பண்ணியிருக்கலாம். ஒரு 30க்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து என்னோட ஏஜ் வந்து 31. இப்போ 30 தாண்டிருச்சு. அதனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்து 30 ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் வேற மாரி ஆயிருக்கும். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோமோ, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஹெல்த் அப்படியே இருக்க போறதில்ல. நெறைய சேஞ்சஸ் நடக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல்ல. ஸோ வந்து அந்த ஒரு ரீசனையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப மெயின் ரீசனா நான் பார்க்குறேன். ஸோ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமான மாரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால எனக்கு வந்து டக்கு டக்குன்னு நான் வந்து ரொம்ப சிக் ஆயிடுறேனோ, என்னால இந்த பிரெக்னன்சி பீரியட் வந்து இன்னமும் ரொம்ப டஃப்பா போதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சுருவா. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சுருவான். இப்போ அவங்களோட ஸ்கூலும் வந்து பாதிக்கும். நம்ம வந்து நேட்டிவ்க்கு போற மாரி இருக்கும். நம்ம வீட்ல போய் இருக்கணும்னு தோணும். நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அப்படிலாம் இருக்கும்போது, அவங்களோட ஸ்கூலையும் நம்ம கட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ற மாரி இருக்கும். கிருஷ்வாக்கு அதுதான் போயிட்டுருக்கு. அவன் ரொம்ப கஷ்டமும் படுறான். ஒவ்வொரு டைம் வந்து ஸ்கூல் மாறிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாரி அவங்கக்குள்ள நெறைய சேஞ்சஸ் நடக்கும். அது வந்து ரொம்ப நம்ம கன்சிடர் பண்ற மாரி இருக்கும். இதுவே நம்ம உடனே பிளான் பண்ணியிருந்தோம்னா, அப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். எவ்வளோ லீவ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கும். அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல லீவும் எடுக்க முடியாது. நம்மனால ஓப்பனா எதுவும் போய் பேசவும் முடியாது. வந்து ஸ்கூல் கொஞ்சம் கன்சிடர் பண்ணா கூட வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயத்த வந்து நான் கன்சிடர் பண்ணி, எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது என்னன்னா, ஒரு 2 இயர்ஸ்லயே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரெக்னன்சியும் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இது என்னோட ஒப்பீனியன். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ வந்து ஓகே நம்மளுக்கு எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கோம்னா, நம்ம எப்போ வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் பார்த்துப்பாங்க. நம்மளையும் பார்த்துப்பாங்க, நம்ம பசங்களையும் பார்த்துப்பாங்க. அதனால அப்போ வந்து இது பெருசா இருக்காது. இதுவே நம்ம தனியா வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எதுவுமே இல்ல. ஓகே. நம்ம தனியாவே மேனேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கும்போது, நம்மளுக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது, இது வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். இது நான் ஃபேஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அவங்கவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்ல 5 இயர்ஸ் கேப் தான் கரெக்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கனாலும் ஓகே. பட் பிளான் பண்ணிடுங்க. ஸோ எஸ் அவனோட ஸ்கூலுக்கு போயாச்சு. அங்கே கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் ஜாலியாவே போச்சு. ஃபேஷன் பரேட் வச்சாங்க. ரேம்ப் வாக் பண்ணோம். ஸோ நானும் கிருஷ்வாவும் ஆக்சுவலி ப்ராக்டிஸே பண்ணல. சும்மா அங்கே போயிட்டு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியா போச்சு. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஈவெண்ட்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே யார் டீச்சர்ஸ், யார் மாம் எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பண்ணாங்க. இவ்வளோ பேரை வந்து அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னையோட டே இப்படி தான் போச்சு. ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லன்ச் தான். ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னோடய பேபிக்கு. ஸோ அதனால் வந்த உடனே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால தேங்க் காட் வந்த உடனே லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டதுனால அவரை மட்டும் ரைஸ் வைக்க சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் நான் மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ எங்களோட ஃபேவரட் காம்பினேஷன் கீரை வித் லேடிஸ் ஃபிங்கர் பொரியல் அண்ட் அப்பளம், வத்தல். ஸோ வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து சொன்னேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களோட பேபி பிளான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து ரொம்ப இப்போ வந்து லேட் மேரேஜ் ஆல்ரெடி எனக்கு 30+ ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு மேரேஜே ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்க வந்து உடனே மேரேஜ் ஆன உடனே வந்து அதை வந்து பிளான் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து கன்சிடரிங் ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம வந்து பண்ணுறது நல்லது. ஏன்னா அது நம்மளுக்கும் நல்லது, நம்மளுக்குள்ளே இருக்க பேபிக்கும் நல்லது. ஏன்னா நம்ம சஃபர் ஆனோன்னா பேபியும் சஃபர் ஆகும். ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி என்விரான்மெண்ட்டில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது தான் பெட்டரான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும். இப்போ நம்ம வந்து படுத்துட்டோன்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க தேவை. நம்ம படுத்துட்டோன்னா நம்ம பசங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. முக்கியமாக எனக்கு ஏதாவதுன்னா கிருஷ்வா வந்து ரொம்ப டல்லாகிடுவான். ஸோ அவனுக்காகவே வந்து என்னை வந்து பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு ஏதாவது முடியலன்னா நம்மளால் டேப்லெட்ஸும் போட்டுக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பிளான் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ ப்ரெக்னென்ட் ஆன எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரெக்னென்சி, டெலிவரி ஆனவங்களுக்கும் ஹாப்பி மதர்ஹுட் அகெயின். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.